சந்தைக்கு போலாம்னு போனா என்னமோ மாமரத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போறவ. ஏக்கா வெயில் ஓவரா அடிக்குதுக்கா. ரோட்டு சைடு போனா இந்த தோப்புக்குள்ள போனா சீக்கிரமா போயிடலாம்க்கா. வெயிலும் அடிக்காது. இது யாரு விட்டு தோப்புடி? தோப்பு பூரா மாமரமா இருக்கு. யாருக்கு தெரியும்? அடியே தெரியாத தோப்புக்குள்ளயா எங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போற? யாராச்சும் மாங்காய் பறிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சு இடிச்சிட போறாங்கடி. ஏக்கா அதெல்லாம் அடிக்க மாட்டாக்கா. இந்த மாமரத்து தோப்புக்குள்ள நான் எவ்வளவு தாட்டி மாங்காய் பறிச்சிருக்கேன். யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த தோப்புல உள்ள மாங்காவை தின்னா அம்புட்டு ருசியா இருக்குங்கக்கா. அந்த மாங்காய அப்படியே கீத்தா கீறி அதுல உப்பும் மிளகா பொடியும் வச்சு உள்ளக்க வச்சு அப்படி தின்னு அப்படி இருக்குங்கக்கா. அடியே சும்மா கடடி, நீ சொல்லும் போதே வாய் ஊறுது. நானும் சின்ன பிள்ளையில தோப்பு தோப்பா போய் மாங்காய் திருடுவோம், கொய்யாக்காய் திருடுவோம், கொடுக்காப்பள்ளி திருடி தின்னு ஆளுக்க தாண்டி நாங்களும். நான் ஒரு தாட்டி மாங்காய் திருட போய் தோப்புக்கார்ட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். அக்கா சின்ன பிள்ளையில எல்லாருமே மாங்காய் திருடி இருப்போம்க்கா. அது ஒரு கலை. அக்கா நீங்கெல்லாம் சின்ன பிள்ளையில தாங்க மாங்காய் திருடி தின்னு இருப்பீங்க. ஆனா நான் இப்ப வரைக்கும் மாங்காவை திருடி தாங்க தின்னுக்கிட்டு இருக்கேன். திருடி தின்னாதான் மாங்காய் ருசிக்கும். அட கூறு கட்டவளே, 7 வயசாச்சு இப்பயுமா திருடி திங்கிறவ? ஆமாக்கா திருடி திங்கிற மாங்காய் அம்புட்டு ருசியா இருக்கும். இப்பயும் மாங்காய் தோட்டத்துக்கு தானே வந்திருக்கோம். வாக்கா 2 மாங்காயை அடிச்சு திருடுவோம். அடியே சின்ன பிள்ளையில மாங்காய் எடுத்தா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சின்ன பிள்ளை பாவம் சொல்லி விட்டுருவாங்கடி. ஆனா 7 வயசு ஆயிருச்சு இப்பயும் மாங்காவை திருடுனா அசிங்க முடி. ஏக்கா திருட்டு மாங்காக்காக உயிரை கூட விடலாம்க்கா. நீ விடுடி உயிரை, நான் எதுக்கு விடணும்? நானே 2 சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு கிடைக்கேன். ராணி அக்கா அதான் சின்ன பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, அடிக்கடி இங்கதான் வந்து திருடுவாளாம். அதெல்லாம் யாரும் ஒன்னும் கேட்க மாட்டாளாம்க்கா. அவ சொல்ல சொல்ல எனக்கு மாங்காய் திங்கணும் போலயே இருக்கு. வந்தது வந்துட்டோம், 2 மாங்காயை தட்டி கொண்டு போவாங்க்கா. என்னடி வசந்தி நீனும் அவளோட சேர்ந்துக்கிட்டு? அட வாக்கா வந்தது வந்துட்டோம், மாங்காயையும் பறிச்சுட்டு போயிருவோம்க்கா. இப்ப சந்தைக்கு தானே மீன் வாங்க போறோம். மீன் குழம்புல மாங்காய் துண்டு போட்டு சாப்பிட்டா அம்புட்டு ருசியா இருக்குங்கக்கா. வா. சரி வாங்கடி. சின்ன பொண்ணு சீக்கிரமா பறிடி, தோட்டக்காரன் வந்தா அசிங்கமா போயிரும். ஏக்கா தோட்டக்காரன் மாறதுக்குள்ளேயும் இந்த மாங்காய் புறம் பறிச்சிடலாம்க்கா. என்ன சின்ன பொண்ணு மச நின்னுகிட்டு இருக்க, சீக்கிரமா மரத்து மேல ஏறு, பறிச்சு போடு. எங்க போனாலும் நான் தான் உங்களுக்கு தூக்குனாப்புல பறிச்சு கொடுக்கணும். நீங்க ஏறி பறிக்க வேண்டியதானே? அடியே சின்ன பொண்ணு நீ தானடி ஹைட்டா இருக்க, நின்னுகிட்டே பறிச்சிடலாம். பறிடி. அடி அந்த மேல மேல இருக்கு ஒரு நல்ல பருங்காய், அத பறிடி. இருக்கா கையில கிடைக்கிறதானக்கா பறிக்க முடியும். செத்த இரு. பறிச்சிட்டா எடி தூக்கி போடுடி. இந்தாக்கா. அட ஆத்தே, மூதேவி மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டாளே. அடியே சின்ன பொண்ணு என் கைக்கு நேரம் வீசிடி, மூஞ்சில எரியறவ. ஏக்கா புத்து மதிப்பா தூக்கி எறிறேன் புடிக்கா. அடியே அந்த 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 நல்லா இருக்கு பாரு, பெரிய மாங்காய், கிளிமுக்கு மாங்காய், அத பறிடி. இந்த ராணியக்கா தூக்கி எறியவா? எரிடி எரிடி. அடியே சின்ன பொண்ணு போதும் முடியே, அதான் 2 மாங்காய் பறிச்சாச்சுல, வா போவோம். நல்ல வருவிய ராணியக்கா. உங்களுக்கு மட்டும்தானே ஆளுக்கு ஒரு மாங்காய் பறிச்சிருக்கேன், எனக்கு பறிக்கல. இருங்கக்கா நான் பறிச்சுக்கிறேன். உருட்டு மாங்காய் தான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். நீங்க பாருங்க ராணி அக்கா, அவளுக்கும் சொல்லவும் கொத்து கொத்தா பறிக்கிறா. நம்மளுக்கு மட்டும் ஒவ்வொரு மாங்காயை பறிச்சு குடுத்துட்டு அவளை பாருங்கக்கா எவ்வளவு பறிக்கிறானே. ஓய் வசந்தி அக்கா உனக்கு தேவைன்னா நீனு வந்து பாரு, நான் என்ன வேணாம் நான் சொல்றேன். அடியே எனக்கு இன்னொரு கொத்து பறிச்சு போடுறீ. அட போக்கா, இப்ப பறிக்கிற மாங்காய் பூரா எனக்கு. நான் ஊறுகாய் போட்டு வருஷ கணக்கா வச்சு சாப்பிடுவேன். போய் வசந்தி அக்கா கத்திக்கிட்டே இருக்காத, தோட்டக்காரன் எங்கிட்டு கிடந்தாலும் வந்துட போறான். அப்புறம் மொத்தமா மாட்டிக்கிற வேண்டியதே. என்ன பொண்ணு போதும் முடி, நிறைய மாங்காயும் பறிச்சுட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்கடி. ஏக்கா அவ்வளவுதான்க்கா. ஏம்மா யாருமா அது என் தோட்டத்துல வந்து மாங்காவை பறிக்கிறது? ஐயோ தோட்டக்காரன் வந்து விட்டானே. நான் அப்பயே சொல்லத்தேன் செஞ்ச ஒரு மாங்காயோட போக முடியும்னு. ஆனா இவதே பறிச்சா எல்லாத்தையுமே பறிப்பேன்னு ஒத்த கால்ல நின்று இந்த பறிச்சா இந்த வந்துட்டாரு. ராணியக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, வாக்கா போயிருவோம். ராணியக்கா என்னை விட்டுட்டு ஓடிராதக்கா. அடியே வளர்ந்த மாடை இப்படி மச நின்னுகிட்டு இருக்காம சீக்கிரம் ஓடியாடி. ஏய் எரும மாடே ஓடாதம்மா ஓடாத. எத்தனை நாளாமா என் தோட்டத்துல வந்து திருடிக்கிட்டு கிடக்க? எல்லா மாங்காயும் நீ தான் திருடுறதா? இன்னைக்கு உங்களை புடிச்சேன்னா இந்த மாங்காய் மரத்திலே கட்டி வச்சு உதைக்கிறனா இல்லையான்னு பாரு.
சரி, நம்ம ஊர் பொம்பளைகிட்ட இருந்து இந்த மாங்காய் மரத்தை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் போல இருக்கே. சின்ன பிள்ளைய தான் மாங்காவை கண்டா திருடுங்கன்னு நினைச்சா எரும மாடு மாதிரி இருக்கிற பொம்பளைகளும்ல மாங்காவை திருடுறாளுக. அடுத்த பிள்ளைல இந்த மாங்காய் மரத்துக்குள்ள வந்தீங்கன்னா நாய் அவுத்து விட்டுருவேமா, 1 கிலோ கறியை கடிச்சு எடுத்துருவோம் பாத்துக்குங்க.